சுமன் கவி உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்தே திமுக தரப்பிலிருந்து தொடர் விமர்சனங்கள் வைத்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக திமுக கூட்டணி கட்சி தயவோடு தான் நீங்கள் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அந்த வாக்குகள் எங்களுக்கு விழுந்து தான் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்ற ரீதியில் தொடர் விமர்சனங்கள் நம்ம பார்க்கிறோம். உச்சமாக தேர்தலுக்கு தயாராக இருங்கள், மாதங்களில் வரலாம், சில மாதங்களில் வரலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு திமுக தலைவர் ஸ்டாலின். இந்த விமர்சனம் அல்லது இந்த கருத்து நிறையா பேசுபொருளாக உருவாகி இருப்பதை நாம் அறிவோம். எப்படி பார்க்கலாம், எதற்காக இந்த கருத்து? முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது, தயாராக இருங்கள் அப்படிங்கிறது, தங்கள் கூட்டணியிலிருந்து சென்றவர்கள் குறித்தோ அல்லது இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, நாங்கள்லாம் அப்படிலாம் விட மாட்டேன் அவர்கள் குறித்தோ அல்லது வேறு யார் குறித்தோ அவர் அந்த நம்பிக்கையில் சொல்லவில்லை. முழுக்க முழுக்க தாவேகா கட்சி, அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் இன்ன பிற நபர்கள், குறிப்பாக தாவேகா தலைமை, இவர்கள் எல்லோரும் மேலும் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் இதை சொல்கிறார். நீங்கள் தயாராக இருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த உடனே ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது பொருள் இல்லை. அதாவது அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள் இல்லை, தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. நீங்களே பார்த்துருப்பீங்க, திரு கில்லி சரத் அவர்கள், அதாவது போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டம் நடக்குது, அன்றைக்கே அவருடைய வீடியோ ஒன்று வெளியே வருது. இதுவும் வேறு யாரும்லாம் வெளியிடலை, அவரை சார்ந்தவர்கள், அந்த கட்சிக்குள்ளே இருப்பவர்கள், குறிப்பாக சரத் இவர்கள்லாம் எதிலிருந்து வந்தவங்க, இந்த விஜயினுடைய நற்பணி மன்றம் மற்றும் அந்த ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க. ஸோ அவர்கள் எல்லாம் குறிப்பாக புசி ஆனந்தினுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, இன்னும் சொல்கிறதா இருந்தால் ஜெயலலிதா அவர்கள் பின்பற்றிய அந்த காலில் விழும் கலாச்சாரம், இதையெல்லாம் நீங்கள் புசி ஆனந்திட்ட பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் மீட்டிங் நடந்தது, அதில் வீடியோக்களே வெளிவந்திருக்கிறது. ஸோ இப்படி புசி ஆனந்திற்கு முழுவதுமாக சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து புசி ஆனந்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் ஒரு குரூப்பு. இந்த தலைமையை அவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு, நீங்கள் அது ஆதவ ஜனாவாக இருக்கலாம் அல்லது இன்ன பிற நபர்களாக இருக்கலாம், ஜான் ஆரோக்கிய சாமியாக இருக்கலாம், யாரோ ஒருவர் இந்த தலைமை இவர் இருக்கார் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த சரத்தை காலி செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு இதை வெளியிடுறாங்க. ஆனால் அது எதுக்கு எதிராக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயினுடைய கட்சியினுடைய இருப்புக்கு எதிராக மாறுது. ஏற்கனவே 108 எம்எல்ஏக்கள் தான், அதுலேயும் கூட அவர் 2 தொகுதிங்கிறதுனால அதில் ஒன்று குறைச்சல். ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில், ரொம்ப ஒன்று குறைந்தால் கூட தேராதுங்கிற நிலைமையில் கட்சி ஓடிக்கிட்டு இருக்கும்போது பல்வேறு அலிகேஷன்ஸ் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அவருடைய ரொம்ப நெருக்கமான கட்சி நிர்வாகிகள் இருவர், அவர் ஒரு கட்சி நிர்வாகி, பெண் நிர்வாகியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார்கள். அந்த பெண் இது பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. அப்போது அவர் மேலே எந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலை, யார், அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே. அப்போ ஏன் அப்படி செய்ய முடியலைன்னா, அதெல்லாம் எடுத்தால் இந்த கட்சி இன்னும் பலவீனமாகும். நீங்கள் உங்களுக்கே தெரியும், விஜய் திருச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, எல்லாம் கொடுத்தீங்க, எக்ஸ்ட்ரா 2 நான் கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. சரிங்களா? ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விஜயை விட்டு கொடுக்க மாட்டோம், விஜய் கவிழ்ந்து போகுது, அதாவது இந்த ஆட்சியை கவிழ்வதற்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள், நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்குதா? 4 எம்எல்ஏக்களை அதிமுகவில் இருந்து அவர்கள் அங்கேருந்து வராங்க, அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, இவங்க சேர்த்துக்கிடுறாங்க. அதே மாதிரி சிபிஐயிலிருந்து எந்த ஒரு கட்சியுமே அவர்களுக்கு அதிகாரம் இல்லட்டாலும் கூட மகேந்திரன் அவர்கள் இங்கே மாற்றி வராரு. ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் இங்கே ஜாயின் பண்ணுறாருன்னு சொன்னால் அதை எந்த கட்சியாக அதை ஏற்றுக்கொள்ளுவோம்? மேக்சிமம் ஏற்றுக்கிடாது. அப்போ இவர்களுக்கு ஆள் பிடிக்கிற வேலை இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பகிரங்கமாக ஒரு விஷயத்தை விஜய் தரப்பிலிருந்து சொல்லாமல் சொல்கிறேன், விஜய் பேசுறதில்ல, ஆனால் விஜய் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய விசிகாவோ அல்லது சிபிஐ சிபிஎம்மோ அவர்கள் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத அவர்கள் சொல்லாமல் சொல்கிறாங்க. திருச்சியிலையும் சொல்லியாச்சு, நீங்கள் இன்ன பிற நபர்கள் அதிமுகவிலிருந்து வரும்போதும் சொல்லியாச்சு, எல்லாமே நடக்குது. ஆனால் இவர்கள் மீண்டும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதமாக இருக்கிறோம், எக்காரணத்தை கொண்டு நாங்கள் இந்த ஆட்சி கவிழ விட மாட்டோம்னு சொல்லும்போது தான்
இன்னும் அடுத்த அதிமுகவிலிருந்து ஏற்கனவே இந்த விஜயபாஸ்கர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களோடும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் இங்கே வருவதற்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் இல்லாமல், அதாவது நான் இப்போ கூட்டணி கொடுத்துருக்காங்களே, கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு சிபிஐ சிபிஎம், ஆட்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய விசிக, காங்கிரஸ், இவர்களுடைய யாருடைய பங்குமே இல்லாமல் எங்களால் ஆட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற அந்த மோடுக்கு அவர்கள் போகிறார்கள். இவர்கள் மீண்டும் மீண்டும் போய் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முரண்பட்ட நிலையில தான் இந்த ஆட்சி தேராது. ஏன்னா இதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, இதுக்கு கொள்கை கோட்பாடு கிடையாது. ஊழலுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லும், ஆனால் சொத்து குவிப்பு வழக்கு வாங்கி அது வழக்கு இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கரையும் உள்ளே சேர்த்துக்கணும். குட்கா விஜயபாஸ்கரோட அவர்களுக்கு டீலிங் பேசிகிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நடக்கும். அதிமுகவில் இருந்து வர்ற எல்லாரையும் சேர்த்துக்கிடுவாங்க. ஸோ இதையெல்லாம் இவர்கள் செய்வதற்கு காரணம். இன்னும் கூடுதலாக சொல்கிறதா இருந்தால், ஏன் உங்களுக்கு இன்னைக்கு தாவேகாவிலிருந்தே வெற்றி பெற்றவர் இருக்கார்ல, யார் நம்ம செங்கோட்டையன், அவர் மேலே ஜீவா போக்குவரத்து கழக கேஸ் உண்டு. அது இல்லாமல் போணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வாச்சாத்தி கொடுமை கேஸ் இவர் மேல் பெரிய அலிகேஷன் உண்டு. இவ்வளவும் இருந்தோம், இத்தனை கரைகளும் இருந்தும் கூட கொள்கை கோட்பாடு கிடையாது, வர்றவங்களை சேர்த்துக்கிடுவோங்கிற நிலைமையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த அரசு நீடிப்பது கஷ்டம்ங்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறார். இப்போ சுமன் கவி நிறையா விஷயங்கள் பட்டியலிட்டீங்க. உட்கட்சி விவகாரம், சட்டமன்ற உறுப்பினர் செய்த தவறு, நீங்கள் நிறைய சொன்னீங்க. இப்படிலாம் இதன் காரணமாக இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும், உறுதியாக விரைவில் தேர்தல் வந்துவிடும், அதனை மனதில் வைத்துக்கொண்டு திமுக தலைவர் அவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க குறிப்பிடக்கூடிய விஷயங்களால் எப்படி ஆட்சி கவிழும்? இல்லை, ஏன் கவிழாது? ஏதாவது அங்கங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் விமர்சனம் பண்றீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, புரிந்து கொள்ள முடிகிறது. பலமா கூட்டணி கட்சிகள் என்றும் எப்போதும் துணை நிற்கும் திருமாவளவன் சொல்கிறது பார்க்கிறோம். எங்க ஆட்சி கவிடும் கேட்கல. நம்பிக்கை மீண்டும் தேர்தல் வரதற்கான வாய்ப்பு எங்கெங்க இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், நம்பிக்கை இருந்திருந்தால், உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஆட்சி கவிழுங்கிறது இப்போ உங்கள் மீது உங்களுக்கு மீண்டும் மறு தேர்தல் எப்படி வரும்? ஆட்சி கவிழ்ந்தால் தானே வரும் அப்படின்னு கேட்கிறேன். உங்கள் மீது இல்ல, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ நாளைக்கு கிடையாது. திருமாவளவன் அவர்களாலேயே தாங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு சூழ்நிலை இல்லை. அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்கிறது இல்ல, அப்படி இல்லையா? திமுக சொல்கிறது, திமுக விமர்சிக்கிறது, திமுக குற்றம் சாட்டுகிறது. அங்க களம் அப்படிதான் இருக்கா? விவசாயிகள் போராட்டம் நடக்குது, விமர்சிக்கிறார்கள், கோரிக்கை முன்வைக்கிறார்கள். சொல்லிடுறேன், விவசாயிகள் போராட்டம் நடக்குது. விவசாயிகள் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் தூண்டி விடுகிறது அப்படின்னு விஜய் பகிரங்கமாக சட்டசபையில பேசுறாரு. அது எவ்வளவு பெரிய விவசாயிகள் மேல் வைக்கிற அலிகேஷன், எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, அவர்கள் அவமானப்படுத்துகிற செயல். ஆனால் சிபிஐ அதை ஆதரிக்கிறது. ஒவ்வொரு விவசாய போராட்டத்தையும் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லுது. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீவைகுண்டம் விவகாரம், அந்த இடத்துலையும் ஜனநாயக மாதர் சங்கம் இறங்கி நின்று வேலை செய்கிறது, அதற்கு எதிராக போராடுகிறது. யார்? அது சிபிஎம் ஓடது. அதே இதுதான் இந்த மணிகண்டன், சேலம் மணிகண்டன் விவகாரத்திலையும் ஜனநாயக மாதர் சங்கம் இறங்கி வேலை செய்து போராடுது. இப்போ எதிர்க்கட்சிகள் யாரும் வேலை செய்யல, சண்டை போடலை. எதிர்க்கட்சிகள் சண்டை போட்டாங்க. இப்போ இந்த சரத்துக்கு எதிராக நேற்று தான் திமுக இளைஞரணி இறங்கி களத்தில் நின்றுக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம், ஒரு பக்கம் கரண்ட் இல்லைன்னு போராட்டம், 45-50 நாட்களிலேயே இவ்வளவு முரண்பாடுகளை, இவ்வளவு மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்த ஒரு கட்சி இருக்குமா அல்லது ஒரு ஆட்சி இருக்குமா? அதுதாங்க, 45-50 நாட்களுக்குள்ளாக இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறீர்கள். அதன் காரணமாக ஆட்சி கவிழ்ந்துவிடும், மீண்டும் மறுதேர்தல் வந்துவிடும்ன்ற ஒரு கணிப்பு சரியான்னு கேட்குறாங்க. அதைத்தான் சொல்றேன். இது இப்போ எனக்கு நீங்க குறிப்பிடக்கூடிய அதே குறைந்த நாட்கள் 50 நாட்களுக்குள்ளாக தான் இருக்குது. ஆமா, 50 நாட்களுக்குள் நீங்க நம்பிக்கை ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்பிக்கை உங்களுக்கே இல்லைங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதிமுகவிலிருந்து நீங்க எதற்காக ஆட்களை உருவ வேண்டும்? அவங்க வந்துட்டாங்க, அவங்க வரட்டுங்க. நீங்க தானே தூய சக்தியாச்சே, நீங்க எதற்காக ஆட்களை இங்கே சேர்க்க வேண்டும்? உங்கள்கிட்ட இல்லாத ஆட்களா? நீங்கள் யாரை நிறுத்தினாரும், இன்னும் சொல்றதா இருந்தா 5 நிமிடம் பேசினால் போதும், நாங்க அந்த இடத்தை காலி பண்ணிடுவோம்னு சொல்லப்படுகிற ஆற்றல் உள்ள நீங்கள் எதற்காக காலி பண்ணிட்டோம்னு சொன்னார். இல்ல, அதான் கொளத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் தோற்றதற்கு 5 நிமிட பேச்சு தான் காரணம் என்பதை அவ்வளவு ஆற்றல் படைத்த அவரும் தோற்றமிட்டார். இல்ல, அவ்வளவு ஆற்றல் படைத்த நீங்க எதுக்காக பிற கட்சியிலிருந்து, அதுவும் ஊழல் சக்தி, இன்ன பிற கட்சி மற்றும் பலர் அப்படின்னு இழிவுபடுத்தின ஒரு கட்சி. நான் என்ன கேட்குறேங்க, இது ரத்தம் இல்லாத, ரத்தம் சுண்டி போன ஒருத்தர், இவர் சீக்கு பிடிச்சி நோயாளின்னு சொல்றீங்க. அவர்கிட்ட இருந்து ரத்தத்தை ஏன் உருவீங்க? ஒரு சீக்காளிகிட்ட இருந்து அல்லது வலுவில்லாத வலுக்குன்றிய ஒருத்தர் இருந்து ரத்தம் எடுத்து எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை பலவீனமா இருக்கா? அதை சொல்லுங்க.
புரியுதா உங்களுக்கு? இது மற்றும் பிற கட்சி, இது மோசமான கட்சி, இது வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிங்கன்னா இதைத்தான் நீங்க செய்றீங்க. அப்போ இதை இவர்கிட்ட இருந்து ரத்தத்தை உறிந்து வாழ்கிற அளவிற்கு, வாழ வேண்டிய அளவுக்கு உங்களுடைய நிலைமை கஷ்டமா இருக்குதா? நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா? ஒரு பக்கம் நீங்க பலவீனமா இருக்குங்கிறத ஒத்துக்கிடுறீங்க. இன்னொன்னு, உங்களுடைய கூட்டணி கட்சிகள் நான் உங்களுக்கு இருக்கிறேன் ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன்னு வெளியில சொல்லிட்டே இருந்தாலும் அவர்களை பலவீனமாக்கிட்டே இருக்கீங்க. நாங்க உங்களை நம்பல, வேற ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி டைஅப்ல இருக்காங்க, நீங்க ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, எக்காரணம் கொண்டு நாங்கள் இந்த கம்பெனியை விட்டு நாங்கள் ஆர்டரை இது பண்ணிட்டு போக மாட்டோம் இடையிலன்னு சொல்லிட்டே இருக்காரு யார்? சபார்டினேட் கம்பெனி. நீங்கள் அதே நேரத்தில் வேற கம்பெனியோட டீல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை. அப்போ இவருக்கு நீங்கள் நம்பகமாகவும் இல்லை, நீங்கள் பாதுகாப்பாகவும் இல்லை. இந்த நிலைமையில தான் எதிரில் இருக்கிறவர் சொல்கிறாரு இந்த கம்பெனி விழுந்துரும், இதனுடைய நிலைமை பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதில் என்ன குற்றம் இருக்குது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியலையா? அதாவது நீங்கள் பலமாக இருக்கிறதா இருந்தால் எதற்காக அதிமுகவிலிருந்து ஆட்களை உருவ வேண்டும்? நிறைய காரணங்களை அடுக்கினீர்கள், நம்ம பேசலாம். சுமன் கவி, மக்கள் தீர்ப்பு தருவா உங்களுடைய பார்வை கருத்து. தீர்ப்பை பொறுத்தவரையிலும் அதில் 3லுமே காரணங்கள் இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் நடுவில் இருக்கக்கூடிய காரணம் தான் வலுவானதுங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி எல்லா காரணங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்குது அவளுங்க தான். அது போக சரத் அவர்களை பற்றி சொல்லும்போது மணி சார் சொன்னாங்க, அவர் முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார், திமுகவில் இருந்தார் அப்படின்னாரு. அப்போது அதாவது அவர் பயன்படுத்திய பொருள் குறித்தோ, அதாவது அந்த என்ன சொல்கிறது, இல்லை ஆதாரம்லாம் இல்லைங்கிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன், குழந்தைக்கு மருந்து கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. குழந்தைக்கு மருந்து கொடுத்ததை தக் லைஃப்னு சொல்வதும், அதை இன்ஸ்டாகிராமில் ரகசியமாக லாக்டாக தனக்கு தேவையானவர்களுக்கு மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போது சந்தேகம்ங்கிறது சும்மா சந்தேகம்லாம் இல்லை, வலுவான சந்தேகம். இன்னும் சொல்கிறதா இருந்தால் எக்ஸாக்டாக இது ஒரு திரைப்படங்களில் நாம் அந்த டிவி சீரீஸ்லாம் வெப் சீரிஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு பேப்பரில், அதாவது 500 ரூபாய் தாளையும் இந்த காடையும் வைத்து உறிஞ்சுகிற ஒரு வகையான அந்த வெளிநாட்டு போதைப் பொருள் என்பது பல பேருக்கு தெரியும். ஆனால் குழந்தை அப்போ என்னன்னா, இதில் இன்னொரு குற்றமும் இருக்குது. தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக குழந்தையும் சேர்த்து அதில் குழந்தை இணைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொடூரம்னு நான் நினைக்கிறேன். நன்றி.